வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். OnePlus Nordலிருந்து அவங்களுடைய பட் சீரீஸில் இரண்டாவது வெர்ஷன் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க, OnePlus Nord Buds 2. ஸோ இன்றைக்கி இந்த பதிவில் இதை நம்ம குயிக்காக அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு இதோடைய முழு விமர்சனம் பார்ப்போம். ஸோ இதுதான் அந்த OnePlus Nord Buds 2னுடைய பாக்ஸ் பேக்கேஜிங். போன வருஷம் நம்ம பார்த்த பட்ஸோடைய பாக்ஸ் பேக்கேஜிங் மாதிரியே தான் இருக்குது, அதே டிசைன். பக்கத்தில் ஒரு 2 போட்டிருக்காங்க, வேறு ஒன்றும் வித்தியாசங்கள் பாக்ஸ் பேக்கேஜிங்கில் கிடையாது. ஆனால் ப்ராடக்ட்டில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ போன வருஷம் வந்த ப்ராடக்டோடைய விலை பார்த்திங்க அப்படின்னா 2799 நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஒரு 200 கூட்டி 2999க்கு இந்த ப்ராடக்ட்டை அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விலைக்கு இந்த OnePlus Nord Buds 2 ஒர்த்தாக இருக்குமா தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். OnePlus Nord Buds 2 பாக்ஸ் பேக்கேஜிங் இதுதான். பாக்ஸ் திறந்தோடனே உள்ளுக்குள்ளே நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறது இந்த சார்ஜிங் கேஸ். அந்த சார்ஜிங் கேஸுக்குள்ளேயே அவங்க TWS வச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு USB Type-C கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. 2 எக்ஸ்ட்ரா சைஸில் இயர் டிப்ஸும் அவங்க கொடுத்துருக்காங்க பாக்ஸுக்குள்ளே. அப்புறம் கொஞ்சம் யூசர் மேனுவல் டாக்குமெண்டேஷன்லாம் இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு இந்த சார்ஜிங் கேஸ்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம் இந்த வீடியோவை. ஸோ இந்த சார்ஜிங் கேஸ் பார்த்திங்க அப்படின்னா இதோட எட்ஜெல்லாம் ஷார்ப்பாக இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட் 2 கலரில் அவைலபிளாக இருக்க போகுது. ஸோ ஒயிட் மற்றும் பிளாக். ஸோ நம்மக்கிட்ட வந்தது ஒயிட் கலர். மேலே வந்து பார்த்திங்கன்னா லிட்டு மட்டும் சில்வர் கலரில் இருக்குது. கீழே வந்து பேஸ் வந்து ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒரு மேட் ஃபினிஷிங்கில் இருக்கிறதுனால ஜென்ரலி எனக்கு இந்த TWS ப்ராடக்ட்ஸில் மேட் ஃபினிஷிங் ரொம்பவே பிடிக்கும். ஃப்ரண்ட்டில் ஒரு சின்ன ஒரு LED லைட் இருக்குது. ஸோ கீழே வந்து ப்ராடக்ட்னுடைய பல விவரங்கள் போட்டிருக்காங்க. பின்புறத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு USB Type-Cக்கான ஒரு போர்ட், பக்கத்தில் பேரிங்க்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேஸை திறந்தோடனே ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த TWS-ஐ நீங்கள் பார்க்கலாம். ஸோ மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த்து நல்லா தான் இருக்குது. ஸோ கவுத்தினாலும் ஆட்டினாலும் அந்த சார்ஜிங் கேஸ்லேருந்து பட்ஸு கீழே ஒழுகலை. எது லெஃப்ட்டு எது ரைட்டுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அங்கே மார்க்கிங் கொடுத்துருக்காங்க. OnePlus Nord Buds 1க்கும் Buds 2க்கும் பெருசாக டிசைனில் ஒன்றும் வித்தியாசங்கள் இல்லை. ஸோ அதே மாதிரி ஒரு ஃப்ளாட்டான ஒரு ஸ்டெம். இந்த ஸ்டெம்முடைய மேல் புறத்தில் நாய்ஸ் கேன்சலிங் மைக் இருக்குது. கீழ்ப்புறத்தில் பார்த்தீங்கன்னா செகண்டரி மைக். இந்த மைக்கு தான் பார்த்தீங்கன்னா கால்ஸ் பேசுறதுக்கு உதவுது. இந்த பட்ஸ்னுடைய வெயிட் 4 கிராம் தான் இருக்குது. ஸோ காதில் போடுறப்போ டிஸ்கம்ஃபர்ட்டாக இல்லை. ஃபிட்டிங்கும் நல்லா இருக்குது. நம்ம காதில் போட்டுட்டு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு, நம்ம ரன்னிங் போகிறப்போ கூட, சைக்கிளிங் போகிறப்போ கூட யூஸ் பண்ணி பார்த்ததில் ஃபிட்டிங் பர்ஃபெக்டாக இருக்குது. கீழே விழுகிற மாதிரி இல்லை. நல்ல ஒரு நாய்ஸ் சீலிங்கும் உங்களுக்கு கிடைக்குது. இதில் IP55க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் கேஸுக்கு எந்த விதமான ரேட்டிங்கும் உங்களுக்கு கிடையாது. எல்லா ஜெஸ்டருமே டச் ஜெஸ்டர் தான். உங்களுக்கு லாங் ப்ரெஸ், ஷார்ட் ப்ரெஸ்ஸில் உங்களுக்கு தேவையான எல்லா ஜெஸ்டரும் கொடுத்துருக்காங்க. வால்யூம் கண்ட்ரோல்ஸ் இதில் கிடையாது. இதில் வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் மற்றும் டிரான்ஸ்பரன்சி மோட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு சைடு நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது ஆக்டிவேட் ஆகிடும். திருப்பி லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி மோடுக்கு போகும். இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஜெஸ்டர் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தேவையானபடி நீங்கள் அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் சேஞ்சும் பண்ணிக்கலாம். அந்த அப்ளிகேஷனாக என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த நாட் பட்ஸ்னுடைய சவுண்டு குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் உங்களுக்கு. பேஸ் உங்களுக்கு இருக்குது, நல்ல ஒரு ப்ராமினென்ட்டான ஒரு பேஸ் உங்களுக்கு கிடைக்கும். டீப்பான பஞ்சி பேஸ் கிடையாது. அந்த அப்ளிகேஷன் மூலமாக பேஸ் பூஸ்ட் அப்படிங்கிற ஈக்குவலைசர் செட்டிங்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது கொடுத்தா உங்களுக்கு பேஸ் உங்களுக்கு கிடைக்குது. கொஞ்சம் லைட்டாக ஒரு 10% பேஸ் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது. பட் என்ஜாயபிள் பேஸ், உங்களுக்கு ஓவர் பவரிங் பேஸ் கிடையாது. அதே மாதிரி டீப்பான ஒரு பஞ்சி பேஸும் கிடையாது. இதில் ஹை பட்ஜெட் செக்மெண்ட்ஸில் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு டைட்டான பேஸ் இதில் கிடையாது. பட் நல்ல ஒரு என்ஜாயபிளான ஒரு பேஸ் இதில் கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் கிளாரிட்டி நல்லா இருக்குது. ஃபீமேல் வாய்ஸாக இருக்கட்டும், மேல் வாய்ஸாக இருக்கட்டும், எல்லாமே குவாலிட்டி, அதோடைய கிளாரிட்டி நல்லா இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னுடைய செப்பரேஷன் மற்றும் கிறிஸ்ப்னஸ் என்ஜாயபிளாக இருக்குது. இது 3 ஃப்ரீக்வன்சியுமே ஒன்றுக்கு ஒன்று கலங்கடிக்காமல் அது பாட்டு தனியாக அதோடைய இண்டிவிஜுவல் ஃப்ரீக்வன்சியில் ப்ளே ஆகிட்டு இருக்கிறதுனால ஓவராலாக நீங்கள் இது எந்த விதமான ஜானரில் பாட்டு கேட்கணும்னு நினச்சா கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பாட்டு கேட்டுக்கலாம். இதில் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 25 டெசிபல்ஸ் வரைக்கும் இது சவுண்டு கட் பண்ணும், அப்படி லோ ஃப்ரீக்வன்சி சவுண்டை கட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கேட்டு பார்த்தேன். அதாவது சின்ன வீட்டில் உட்காந்துட்டு ஒரு ஏசியோடைய சவுண்டு, ஒரு ஃபேனுடைய சவுண்டு, இதை மட்டும் கட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ANC வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் அவுட்டோரில் இருக்கக்கூடிய இந்த டிராஃபிக் நாய்ஸ் இல்லை வேறு இன்ஜின் சவுண்டு இதெல்லாம் கட் பண்ணுமான்னு கேட்டிங்க அப்படின்னா அதெல்லாம் கட் பண்ணலை. இதில் டிரான்ஸ்பரன்சி மோட் ஆக்சுவலாக நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ நான் சைக்கிளிங் போகிறப்பெல்லாம் டிரான்ஸ்பரன்சி மோட் ஆன் பண்ணிட்டு தான் நான் போவேன். ஸோ அப்படி நான் போடுறப்போ எனக்கு என்விரான்மெண்டல் அவேர்னஸ் இருந்தது. என் சுற்றி என்ன நடக்குது, என் சுற்றி யாரெல்லாம் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு கிளியராக கேட்டுச்சு. ஸோ இந்த பட்ஜெட்டில் இந்த செக்மெண்ட்டில் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஓரளவுக்கு தரமாகவும் டிரான்ஸ்பரன்சி மோடும் ஓரளவுக்கு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கிறதுனால இதையும் பாராட்ட வேண்டிய விஷயம் தான். இதில் கேமிங் மோடு, லோ லேட்டன்சி மோட்லாம் உங்களுக்கு இருக்குது. இதை வச்சு நீங்கள் கேம் விளையாண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு என்ட்ரி லெவல் கேம்ஸ் இல்லாட்டி கொஞ்சம் ஒரு ஃபாஸ்ட் பேஸ் கேம்ஸ் கூட நீங்கள் விளையாடலாம். பட் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் கேமராக இருந்தீங்க அப்படின்னா வயர்டு இயர்ஃபோன்ஸ் தான் பெஸ்ட்டாக இருக்கும்.
உங்ககிட்ட OnePlus மொபைல் ஃபோன் இருந்துச்சு அப்படின்னா இது OnePlus மொபைல் ஃபோனில் சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் தேவை கிடையாது. ப்ளூடூத் செட்டிங்ஸில் போய் பார்க்குறப்போயே உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனுடைய எல்லா ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு இதில் கிடச்சிரும். OnePlus இல்லாதவங்க கூட தாராளமாக இந்த ஃபோனை வாங்கி நீங்கள் உங்களுடைய மொபைல் ஃபோன் எந்த ஒரு ஆண்ட்ராய்டாக இருந்தாலும் iOS ஃபோனாக இருந்தாலும் அதில் நீங்கள் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் பேரிங் ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து ஹே டேப் மெலடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை போட்ட உடனே உங்களுக்கு அந்த கேஸில் எவ்வளோ பேட்டரி இருக்குது, ஒவ்வொரு இயர்ஃபோன்ஸில் எவ்வளோ பேட்டரி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி நீங்கள் நாய்ஸ் கேன்சலேஷன் மோட் அதை ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, டிரான்ஸ்பரன்சி மோட் இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சவுண்ட் மாஸ்டர் ஈக்குவலைசர் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த மாதிரியான உங்களுக்கு பேஸ் உங்களுக்கு வேணும், எந்த மாதிரியான சவுண்ட் சிக்னேச்சர் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். பேஸ் வேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதிய ஃபீச்சரை அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக டைனாமிக்காக பேஸ் பூஸ்ட் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து நார்மலாக இருக்க கூட பிடிக்கும். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வேணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் இதை எனேபிள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கஸ்டம் ஈக்குவலைசருக்கான சப்போர்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லா இயர்பட்ஸோடைய கண்ட்ரோல்ஸும் உங்களுக்கு எப்படி வேணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுற மாதிரி அதுக்கான செட்டிங்ஸும் அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு ஃபர்ம்வேர் அப்டேட்ஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா இது நீங்கள் இந்த அப்ளிகேஷன் மூலமாகவே இந்த TWSக்கு நீங்கள் ஃபர்ம்வேர் அப்டேட் நீங்கள் பண்ணிக்கலாம். பேட்டரி லைஃப்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக பேட்டரி லைஃப் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 hours ரைடு போயிருந்தேன். ரைடு ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஃபுல் சார்ஜ், வீட்டுக்கு திருப்பி வரப்போ 50%. ஸோ பேட்டரி லைஃப்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 to 6 hours வரைக்கும் சிங்கிள் சார்ஜில் கிடைக்கும். இந்த கேஸில் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணுறப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 25 to 30 hours வரைக்கும் டோட்டலாக உங்களுக்கு ட்ரூலி வயர்லெஸ் பேட்டரி லைஃப் உங்களுக்கு கிடைக்கும். கால்ஸ் பேசுகிறதுக்கு இந்த TWS ஒரு நல்ல ஒரு இயர்ஃபோனாக இருக்குது. நம்ம பேசுகிறது அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு கிளியராக கேட்குது. சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் நாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கட் ஆகுது, ஃபுல்லாக கட் ஆகுதுன்னு சொல்ல மாட்டேன். அவங்க பேசுகிறது நமக்கு ரொம்ப கிளியராக கேட்குது. ஸோ ஓவராலாக இந்த OnePlus Nord Buds 2 வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த செக்மெண்ட்டுக்கு ஆக்சுவலாக போன வருஷமே ஒரு இந்த Nord Buds 2 உடைய ஃபர்ஸ்ட் வெர்ஷனே நல்ல ஒரு ரெக்கமெண்டபிள் TWS இருந்துச்சு. ஸோ இந்த வருஷன் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டியில் ப்ளஸ் ANC ஆட் பண்ணி, டிரான்ஸ்பரன்சிலாம் ஆட் பண்ணி ஒரு மீனிங்ஃபுல் அப்கிரேடாக அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு TWS வாங்கலாம்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக இதை வாங்கலாம். இதுக்கான ஸ்கோர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதை வாங்குறதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த பதிவு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.